Accounting for partnership firms fundamentals பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம TS Gravel எக்ஸசைஸ்ல question numbers 21, 22, 23 ஓட solutions பார்க்க போறோம். இது வந்து partners capitalக்கு ரிலேட்டடான questions. So இந்த மூணு question வந்து fixed capital base பண்ண questions. Question number 21. Amit and Sumit entered into partnership on 1st April 2023 and invested 1,50,000 rupees and 2,50,000 rupees respectively as capitals. The partnership deed provided for interest on capitals at 10% per annum. It also provided that capital account shall be maintained following fixed capital accounts method. The firm earned net profit of 1 lakh rupees for the year ended 31st March 2024. Past journal entry for interest on capital. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமித்தும் சுமித்தும் பார்ட்னர்ஸ் அண்ட் அவங்க வந்து 1st April 2023 அன்னைக்கு பார்ட்னர்ஷிப்குள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த டேட்ல அவங்க கேபிட்டல்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அமித் வந்து 1,50,000 rupees கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அண்ட் சுமித் வந்து 2,50,000 rupees கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க எந்த டேட்ல வந்து பார்ட்னர்ஷிப்குள்ள வராங்க 1st April 2023. அந்த டேட்ல தான் அவங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, எப்பவுமே நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் கால்குலேட் பண்ணணும். அண்ட் பார்ட்னர்ஷிப் டீட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% per annum அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இவங்க வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட் மெயின்டைன் பண்றாங்க. இந்த ஃபர்ம் வந்து நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கு 1 lakh அண்ட் இயர் எண்ட் வந்து 31st March 2024. நம்மள வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் கால்குலேட் பண்ணும். சப்போஸ் நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும். ஸோ அதனால டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா, க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கால்குலேஷனுக்கு ப்ரொசீட் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார் அமித். அமித்தோட கேபிட்டல் எவ்வளோ 1,50,000 rupees. அதில் நம்ம 10% கால்குலேட் பண்ணும். ஸோ 1,50,000 into 10/100 15,000 rupees வந்து அமித்தோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நெக்ஸ்ட் சுமித்துக்கு பார்த்தீங்கன்னா 2,50,000 rupees. ஸோ 2,50,000 rupees into 10/100 25,000 rupees வந்து சுமித்தோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம ஜேர்னல் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு மட்டும் தான் போட போறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க ஜேர்னல் அண்ட் காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 5 காலம் வரும். டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகே, ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க பர்டிகுலர்ஸ்க்கு அப்புறம் தான் எல்எஃப் எழுதணும். ஓகே, ஸோ இந்த காலம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டேட் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா இயர் எண்ட் என்னது 31st March 2024. ஸோ இயர் எண்டில் தான் என்ன பண்ணுவாங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டில் நம்ம போட போகிறோம். ஸோ 31st March 2024 ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணுறதுக்கு என்ட்ரி போடணும். ஸோ என்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு அமித்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ண. ஏன்னா இங்கே வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இந்த அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஐட்டம் எல்லாமே எந்த அக்கௌண்ட்டுக்கு வரும், கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், தட் இஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன். ஓகே, இது எல்லாமே எந்த அக்கௌண்ட்ல வரும், கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால கரண்ட் அக்கௌண்ட் போட்டுக்கிறோம். இங்க ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட்ல நம்மளுக்கு 2 அக்கௌண்ட் வரும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வெறும் கேபிட்டலை மட்டும் தான் நம்ம காட்டுவோம். 4 ஐட்டம் தான் வரும். டெபிட் சைட்ல 2, கிரெடிட் சைட்ல 2. கிரெடிட் சைட்ல ஓப்பனிங் கேபிட்டல் வரும். அதுக்கப்புறம் அடிஷனல் கேபிட்டல் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா அது வரும். டெபிட் சைட்ல வந்து கேபிட்டல்ல இருந்து ஏதாச்சும் வித்ட்ரா பண்ணியிருந்தா டிராயிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது டெபிட் சைட்ல வரும். ஓப்பனிங் கேபிட்டல் கிரெடிட் சைட்ல வரனால நம்மளுக்கு டெபிட் சைட்ல க்ளோசிங் கேபிட்டல் வரும். இந்த 4 ஐட்டம் தான் வரும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல தான் வரும் அண்டர் ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட். ஓகே, அதனால தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போடுறோம். ஓகே, டு அமித்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் இங்க அமௌண்ட் எவ்வளவு கால்குலேட் பண்ணியிருக்கோம் 15,000 rupees. ஸோ கிரெடிட் பண்றோம். அடுத்தது வந்து டு சுமித்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் 25,000 rupees. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தோட டோட்டல் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தட் இஸ் டெபிட்ல போடுறோம் 40,000.
ஓகே, இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பென்ஸ், அதனாலதான் அதை டெபிட் பண்றோம். ஓகே, ஏன்னா ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணுது, ஸோ அதனால அதை டெபிட் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு அமித்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டு சுமித்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் போடுறோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அமித்தும் சுமித்தும் ரிசீவ் பண்றாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கிரெடிட் சைட்ல போடுவோம். ஓகே, சோ அதனாலதான் அமித் அண்ட் சுமித்தோட கரண்ட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். ஓகே, சோ இப்போ இதுக்கு நரேஷன் எழுதணும். எப்பவுமே ஜேர்னல் அப்படின்னா அதுக்கு நரேஷன் எழுதுங்க. பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலௌட் டு பார்ட்னர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சோ அதுக்கான என்ட்ரி இதே டேட் தான், இயர் எண்ட்ல தான் பண்ணுவாங்க. சோ 31/3/24 எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எந்த சைட் போடுவீங்க, நீங்க டெபிட் சைட்ல போடுவீங்க. அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுங்க. சோ என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். சோ டோட்டலா இந்த 40,000 வரும். ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல போடுறீங்க இல்லையா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சோ அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். ஓகே, சோ இதுக்கு நரேஷன் வந்து பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். சோ இதுதான் இந்த சம்முக்கான சொல்யூஷன். Question number 22. Kamal and Kapil are partners having fixed capitals of 5 lakh rupees each as on 1st April 2023. Kamal introduced further capital of 1 lakh rupees on 1st January 2024, whereas Kapil withdrew 1 lakh rupees on 1st January 2024 out of capital. Interest on capital is to be allowed at 10% per annum. The firm earned net profit of 6 lakh rupees for the year ended 31st March 2024. Pass journal entry for interest on capital and prepare profit and loss appropriation account. So question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கமலும் கபிலும் பார்ட்னர்ஸ் அண்ட் அவங்களோட பிக்ஸட் கேபிட்டல்ஸ் வந்து ரெண்டு பேருக்கும் 5 lakh rupees 5 lakh rupees. இது எந்த டேட்ல, 1st April 2023 அன்னைக்கு. சோ இயர் எண்ட் என்னது 31st March 2024. அப்போ 1st April 2023 அன்னைக்கு கொடுத்திருக்கிற கேபிட்டல் வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, அண்ட் இங்க வந்து பிக்ஸட் கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. ஓகே, கமல் வந்து 1st January 2024 அன்னைக்கு 1 lakh rupees வந்து அடிஷனல் கேபிட்டலா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஓகே, அப்ப அவரோட கேபிட்டல் என்ன ஆகும், 1st January 2024 அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5 lakhsல இருந்து 6 lakh rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிளியர்? ஆனா கபில் என்ன செஞ்சிருக்காரு, 1st January 2024 அன்னைக்கு அவரோட கேபிட்டல்ல இருந்து வித்ட்ரா பண்ணிருக்காரு 1 lakh rupees. அப்ப அது டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். சோ கேபிட்டல்ல இருந்து பணத்தை வெளியில எடுத்திருக்காரு. அப்ப அவரோட கேபிட்டல் என்ன ஆகும், குறைஞ்சிடும். So 1st January 2024 அப்புறம் அவரோட கேபிட்டல் என்ன ஆயிருக்கும், 4 lakh rupees ஆயிருக்கும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 10% per annum கொடுத்திருக்காங்க அண்ட் ஃபர்ம் வந்து நெட் ப்ராஃபிட் 6 lakh rupees earn பண்ணிருக்கு. நம்மள வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கமலுக்கு, இப்போ கமலுக்கு பாத்தீங்கன்னா 1st April 2023ல இருந்து 1st January 2024 அன்னைக்கு அடிஷனல் கேபிட்டல் 1 lakh இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இல்லையா. சோ அப்போ 1st April 2023ல இருந்து 31st December 2023 வரைக்கும் அவரோட கேபிட்டல் எவ்வளவு இருந்துச்சு, 5 lakh rupees. ஓகே, ஏன்னா 1st Januaryக்கு அப்புறம் அவர் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, சோ அதனால நம்மளுக்கு 1st April 2023 to 31/12/2023 வரைக்கும் அவரோட கேபிட்டல் எவ்வளவு, 5 lakh rupees. சோ அப்ப எவ்வளவு மந்த்ஸ் வருது நம்மளுக்கு இங்க, 9 months. அப்ப இந்த 9 monthsக்கு 5 lakh rupeesக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சோ 5 lakhs into 10/100 into 9/12 which is 37,500. Clear? On 1st January 2024 1 lakh rupees additional capital கொடுத்திருக்காரு. Okay, so that is capital from 1/4/2024 to 31/12 year end என்னது, sorry 31/3/2024 year end. Okay, so அது வரைக்கும் அதாவது 3 monthsக்கு அவரோட கேபிட்டல் இப்ப எவ்வளவு ஆயிடுச்சு, 6 lakh rupees ஆயிடுச்சு. ஏன்னா 1 lakh rupees additional capital போட்டிருக்காரு. ஏற்கனவே 5 lakhs இருக்கு, இப்போ 1 lakh rupees introduce பண்ணியிருக்காரு. அப்ப 6 lakh rupees ஆயிடுச்சு. அப்ப 6 lakh rupeesக்கு 3 monthsக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு கால்குலேட் பண்ணும். So 6 lakhs into 10/100 into 3/12 15,000 rupees. இப்போ total interest on capital பாத்தீங்கன்னா 52,500 rupees. 37,500 plus 15,000 52,500 வந்து total interest on capital
for Kamal. ஓகே, அடுத்தது கபில்க்கு கால்குலேட் பண்ணும். இப்ப கபில்க்கு பாத்தீங்கன்னா எகெயின் அவர் என்ன செய்யறாரு, 1st January 2024 அன்னைக்கு கேபிட்டல்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்றாரு. அதை நம்ம டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ அப்போ 1st April 2023 to 31/12/2023, அதாவது 9 monthsக்கு அவரோட கேபிட்டல் எவ்வளவு இருக்கு, 5 lakh rupees. அப்ப நம்ம 9 monthsக்கு 5 lakh rupeesக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கணும். சோ 5 lakhs into 10/100 into 9/12, 37,500. இப்ப அவர் 1st January 2024 அன்னைக்கு 1 lakh rupees அவரோட கேபிட்டல்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு. ஓகே, சோ கேபிட்டல்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா firm எப்படி அந்த வித்ட்ரா பண்ண பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாது இல்லையா? சோ 1st April 2024 to 31/3/2024, that is 3 monthsக்கு அவரோட கேபிட்டல் எவ்வளவு ஆயிடுச்சு, 4 lakh rupees ஆயிடுச்சு. ஏன்னா 5 lakhsல இருந்து 1 lakh rupees வித்ட்ரா பண்ணிட்டாரு கேபிட்டல்ல இருந்து. சோ அப்போ 4 lakh rupees ஆயிடுச்சு. அப்ப இந்த 4 lakhsக்கு 3 monthsக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கணும். சோ 4 lakhs into 10/100 into 3/12, 10,000 rupees. இப்போ total interest on capital வந்து 37,500 plus 10,000, 47,500 rupees. So 47,500 வந்து கபிலோட total interest on capital. நம்மள வந்து interest on capitalக்கு journal entry pass பண்ண சொல்லியிருக்காங்க. So journal entry pass பண்ணலாம். heading எழுதிக்கோங்க journal, columns வந்து date, particulars, LF, debit, credit. ஓகே, இப்ப டேட் காலம்ல இயர் எண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 31st March 2024. அததான் நம்ம டேட் காலம்ல போடுவோம், 31/3/2024. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு வந்து அலோவ் பண்றதுக்கான என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ்க்கு அலோவ் பண்றதுக்கான என்ட்ரி. சோ என்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு கமல்ஸ் கரண்ட் அக்கவுண்ட். எங்க கரண்ட் அக்கவுண்ட் போடுறோம், ஏன்னா இங்க பிக்ஸட் கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ பிக்ஸட் கேபிட்டல்ஸ்ல 2 அக்கவுண்ட் வரும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கரண்ட் அக்கவுண்ட்க்கு போகும். ஓகே, சோ கமல்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு, 52,500. டு கபில்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் 47,500. இப்போ டோட்டல் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், 1 lakh rupees. அத வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நேரா டெபிட்ல போடுறோம். ஓகே, சோ இதோட லாஜிக் என்னது, ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது எக்ஸ்பென்ஸ், சோ அதனால அதை டெபிட் பண்றோம். அண்ட் கமல் அண்ட் கபில பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரிசீவ் பண்றாங்க. எந்த அக்கவுண்ட்ல ரிசீவ் பண்றாங்க, கரண்ட் அக்கவுண்ட்ல. அப்ப கரண்ட் அக்கவுண்ட் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சோ இன்க்ரீஸ் ஆகிற ஐட்டம்ஸ்லாம் எந்த சைடு வரும், கரண்ட் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல வரும். சோ அதனால கமல் அண்ட் கபிலோட கரண்ட் அக்கவுண்ட கிரெடிட் பண்றோம். ஓகே, சோ நம்மளுக்கு நரேஷன் வந்து பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் டு பார்ட்னர்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சோ இது எந்த டேட்ல நடக்கும், இயர் எண்ட்ல 31/3/2024. ஓகே, சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்டோட டெபிட் சைட்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுவோம். சோ அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட டெபிட் பண்றோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட கிரெடிட் பண்றோம். ஓகே, என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட். அமௌண்ட் வந்து இந்த 1 lakh rupees டோட்டல் அமௌண்ட போடுறோம். ஓகே, நரேஷன் வந்து பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட். நெக்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். ஹெட்டிங் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2024. டெபிட் சைட், கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க, காலம்ஸ் நேம் பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன எழுதுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல நெட் ப்ராஃபிட். சோ அது எந்த சைடு வரும், கிரெடிட் சைடுல. சோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 6 lakh rupees. அடுத்தது நம்மளுக்கு என்ன ஐட்டம் கொடுத்திருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எந்த சைடு வரணும், டெபிட் சைடு. டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கமலுக்கு எவ்வளோ 52,500 அண்ட் கபிலுக்கு 47,500. டோட்டலா அவுட்டர் காலம்ல போடலாம். 52,500 plus 47,500, 1 lakh rupees. ஓகே, இப்ப வேற எந்த ஐட்டமே நம்மளுக்கு கொடுக்கல, வெறும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் இருக்கு, அதை போஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். நம்மளுக்கு கிரெடிட் சைட் பேலன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கு, அப்ப டோட்டல் வந்து 6 lakh வரும். அதே தான் டெபிட் சைடுக்கும் டோட்டல். நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைட்ல வருது, which is 5 lakh rupees. 6 lakhs minus 1 lakh, 5 lakh rupees. இந்த 5 lakhs தான் நம்ம divisible profit அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராஃபிட் எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், பார்ட்னர்ஸோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். இந்த கேஸ்ல நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ஏன்னா பிக்ஸட் கேபிட்டல் இல்லையா. டு ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் டு கமல்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். சோ இங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல, which means அவங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். சோ 1:1. So 5 lakhs into 1/2, 2,50,000 வந்து கமலோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்.
and couple current account again 5 lakh into 1 by 2, 2,50,000 rupees. This is the sum solution. Question number 23. Simran and Reema are partners sharing profits in the ratio of 3:2. The capitals as on 1st April 2023 were 2 lakh rupees each, whereas current accounts had balances of 50,000 rupees and 25,000 rupees respectively. Interest on capital is to be allowed at 5% per annum. Net profit of the firm for the year ended 31st March 2024 was 3 lakh rupees. Past journal entries for interest on capital and distribution of profit. Also prepare profit and loss appropriation account for the year. Okay. So question la வந்து என்ன கொடுத்திருக்காங்க? Simran Reema வந்து partners. அவங்களோட profit sharing ratio 3:2. அவங்களோட capitals 1st April 2023 அன்னைக்கு கொடுத்திருக்காங்க. Which means இது opening capital. ஏன்னா year end என்ன கொடுத்திருக்காங்க? 31st March 2024. Okay. So Simran ஓட capital வந்து 2 lakh rupees and Reema ஓட capitalum 2 lakh rupees. 2 lakh rupees each ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் 2 lakh rupees. அதே மாதிரி அவங்களோட கரண்ட் அக்கவுண்ட் பேலன்ஸ் வந்து 50,000 25,000 சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ இப்ப இங்க நம்மளுக்கு வந்து பிக்ஸட் கேபிட்டல்ங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணல. பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் இல்ல பிக்ஸட் கேபிட்டல்ஸ் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. இங்க எதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கணும்? இந்த கரண்ட் அக்கவுண்ட்டை வச்சு இது பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. இங்க கொடுத்திருக்கிற கேபிட்டல் வந்து நம்ம பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல 2 அக்கவுண்ட் வரும் இல்லையா? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்டோட பேலன்ஸ் வந்து 2 lakh rupees கொடுத்திருக்காங்க ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் கரண்ட் அக்கவுண்ட் பேலன்ஸ் தனியா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ எப்பவுமே ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்டோட ஓப்பனிங் பேலன்ஸ்ல தான் கண்டுபிடிப்போம், கரண்ட் அக்கவுண்ட் பேலன்ஸ்ல கண்டுபிடிக்க மாட்டோம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எதுல கால்குலேட் பண்ணும்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்டோட ஓப்பனிங் பேலன்ஸ்ல தான். கரண்ட் அக்கவுண்ட் பேலன்ஸ்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 5% per annum கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 3 lakh rupees கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கும் பாஸ் பண்ணோம், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கும். எந்த அக்கவுண்ட்ல வந்து ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல. அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல நம்ம நெட் ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு டிவிசிபிள் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்டுக்கான ஜர்னல் என்ட்ரியை தான் இங்க கேட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சிம்ரனுக்கு வந்து 2 lakh rupees into 5/100 which is 10,000 rupees. And ரீமாக்கும் 2 lakh rupees into 5/100 which is 10,000 rupees. ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இப்ப கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஜர்னல் போஸ்ட் பண்ணலாம். இப்ப ஜர்னலுக்கு ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க, டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டேட் காலம்ல எந்த இயர் எண்ட் கொடுத்திருக்காங்க? 31st March 2024. சோ 31/3/2024 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஜர்னல் என்ட்ரிஸ் போடலாம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்றதுக்கான ஜர்னல் என்ட்ரி. சோ என்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு சிம்ரன்ஸ் கரண்ட் அக்கவுண்ட். ஓகே. இங்க கரண்ட் அக்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப இது பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கரண்ட் அக்கவுண்ட்க்கு போகும். டு சிம்ரன்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் 10,000 rupees. டு ரீமாஸ் கரண்ட் அக்கவுண்ட் 10,000 rupees. ஓகே. சோ டோட்டலா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு? 20,000 rupees. இதுக்கு நரேஷன் வந்து being interest on capital allowed to partners. நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. சோ அதுவும் இயர் எண்ட் அன்னைக்கு தான். 31/3/2024 அன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 20,000 and narration being interest on capital transferred to profit and loss appropriation account. ஓகே. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான 2 என்ட்ரி போட்டாச்சு. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு ஜர்னல் என்ட்ரி. ஓகே. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்யறோம்? நெட் ப்ராஃபிட்டை கிரெடிட் சைட்ல போடுறோம் 3 lakhs அண்ட் டெபிட் சைட்ல வந்து இந்த 20,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுறோம். இப்ப 3 lakhsல இருந்து 20,000 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2,80,000. இதை நம்ம டிவிசிபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த டிவிசிபிள் ப்ராஃபிட் என்ன செய்யறோம்? பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கவுண்ட், இந்த கேஸ்ல கரண்ட் அக்கவுண்ட், அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. ஓகே. சோ அப்ப நம்மளுக்கு டிவிசிபிள் ப்ராஃபிட் டெபிட் சைட்ல வருது. அப்ப என்ட்ரி என்னன்னு வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு சிம்ரன்ஸ் கரண்ட் அக்கவுண்ட். ஓகே. ஏன்னா நம்ம இந்த ப்ராஃபிட்டையுமே நம்ம எந்த அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்? கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு தான்.
ஓகே, ஏன்னா பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல 4 என்ட்ரி தான், 2 டெபிட்ல 2 கிரெடிட்ல. ஓகே, மிச்சம் எல்லாமே எங்க போகும்? கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு. அதாவது அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். ஓகே, இப்போ நம்மளுக்கு டு சிம்ரன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், டு ரீமாஸ் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட பேலன்ஸ் என்ன வரும்? 3 lakhs மைனஸ் இந்த 20,000. வேற எந்த ஐட்டமே நம்மளுக்கு கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் தான் இருக்கு டெபிட்ல. சோ அதனால 3 lakhs minus 20,000, 2,80,000 rupees. இப்போ இந்த 2,80,000 rupees அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். சோ சிம்ரனுக்கு எவ்வளவு வரும்? 2,80,000 into 3/5, which is 1,68,000 rupees. And ரீமாக்கு வந்து 2,80,000 rupees into 2/5, which is 1,12,000 rupees. Clear? இப்போ இதுக்கு நரேஷன் வந்து being profit distributed between Simran and Reema. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கும் ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் நம்ம வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ ஹெட்டிங் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2024. டெபிட் சைட் கிரெடிட் சைடை மென்ஷன் பண்ணுங்க, காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நெட் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் கிரெடிட் சைடுக்கு. பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட் 3 lakh rupees. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அதை டெபிட் சைட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சிம்ரனுக்கு 10,000 rupees, ரீமாக்கு 10,000 rupees, டோட்டல் 20,000 rupees அவுட்டர் காலம்ல. இப்போ வேற எந்த ஐட்டம்ஸ்மே இல்லை, ஸோ அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்றோம். கிரெடிட் சைட் பேலன்ஸ் ஜாஸ்தி இருக்கு, ஸோ டோட்டல் வந்து 3 lakhs தான் வரும் ரெண்டு சைடுக்கும். அண்ட் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து 2,80,000 rupees. 3 lakhs minus 20,000. இதை வந்து டிவிசிபிள் ப்ராஃபிட் சொல்றோம். இந்த ப்ராஃபிட்டை வந்து சிம்ரன் அண்ட் ரீமாக்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அண்ட் இது எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு. ஓகே, டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு சிம்ரன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் 2,80,000 into 3/5, which is 1,68,000. and ரீமாஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு 2,80,000 into 2/5, which is 1,12,000 rupees. இதுதான் இந்த சம்முக்கான சொல்யூஷன். இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் இந்த சம்ஸை நீங்க ஒரு வாட்டி பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.